வணக்கம். இங்கிலீஷ் வித் டாக்டர் ஜேகே என்ற இங்கிலீஷ் லேர்னிங் சீரீஸ் மூலமாக உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இட்ஸ் a pleasure for me to meet all of you through this English learning series titled as English with டாக்டர் ஜேகே. இந்த சீரீஸில் இப்போ நாம் மற்றும் நம்மை சுற்றியுள்ள நண்பர்கள் பற்றி தெரிந்து கொள்வோம். சரியா? முதல்ல நான் என்ற தமிழ் வார்த்தைக்கு இணையான இங்கிலீஷ் வார்த்தை என்ன தெரியுமா? நான் என்றால் இங்கிலீஷில் ஐ என்று அர்த்தம். பொதுவாக பேசும்போது அதிகமாக உபயோகப்படுத்தக்கூடிய வார்த்தை தான் நான். அதுக்கு இங்கிலீஷில் ஐ என்ற வார்த்தையை உபயோகப்படுத்தலாம். அடுத்ததாக நாம் மற்றும் நான்கள். இதுக்கு உய் என்ற இங்கிலீஷ் வார்த்தை இணையானது. புரியுதுல? எனவே உய் என்றால் நாம் மற்றும் நான்கள். இப்பொழுது நீ என்ற தமிழ் வார்த்தைக்கு இணையான இங்கிலீஷ் வார்த்தை பார்ப்போமா? நீ என்ற வார்த்தைக்கு இணையான இங்கிலீஷ் வார்த்தை யூ. எனவே யூ என்றால் நீ என்று அர்த்தம். நீ என்ற வார்த்தையை தமிழில் எப்படி உபயோகப்படுத்துவோமோ உங்கள் எல்லோருக்கும் நன்றாக தெரியும். நீ என்றது பொதுவான வார்த்தை. இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். நீங்கள் என்ற தமிழ் வார்த்தைக்கு இணையான இங்கிலீஷ் வார்த்தை என்ன என்று. நீங்கள் என்ற வார்த்தைக்கும் யூ தான் இணையான இங்கிலீஷ் வார்த்தை. எனவே நீ மற்றும் நீங்கள் என்ற தமிழ் வார்த்தைகளுக்கு இணையான இங்கிலீஷ் வார்த்தை யூ தான். அது எப்படி? இரண்டு வார்த்தைகளுக்கும் யூ என்ற இங்கிலீஷ் வார்த்தை தான் சரியானது. பார்ப்போமா? யூ என்ற இங்கிலீஷ் வார்த்தைக்கு முன்னால் அல்லது பின்னால் அல்லது அந்த வாக்கியத்துக்கு முன்னால் அல்லது வாக்கியத்துக்கு கடைசியில் சார் அல்லது மேடம் அல்லது ப்ளீஸ் என்ற வார்த்தைகள் தனித்தனியாக சேர்த்தால் அங்கே நீங்கள் என்ற அர்த்தம் வரும். சார் யூ கம், மேடம் யூ கம், ப்ளீஸ் யூ கம் அல்லது யூ கம் சார், யூ கம் மேடம், யூ கம் ப்ளீஸ். தெரியுமா? புரியுதுல? வரக்கூடிய சீரீஸில் ஐ, உய், யூ மற்றும் யூ வித் ரெஸ்பெக்ட் உபயோகப்படுத்தி வாக்கியங்களை அமைத்து எப்படி பேசுவது விவரமாக சொல்லப்போகிறேன். அடுத்த சீரீஸில் சந்திப்போம். சந்திப்பதற்கு முன்னால் இந்த சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.